எல்லா சஹாபாக்களும் என்ன நினைப்பாங்க, ரசூலுல்லாஹ் என்னத்தான் அதிகமா நேசிக்கிறேன்னு நினைப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் எப்படி இருந்திருக்கும், ஒவ்வொருத்தட்டையும் அங்க ஏற்ற தளவுலாம் கிடையாது. அவர் ரசூலுல்லாஹ்ட்ட பழகினா ரசூலுல்லாஹ் அவர் நினைப்பார் ரசூலுல்லாஹ் ஏன் மேலதான் ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி. இன்னொரு நபித்தோழர் பழகினா அந்த நபித்தோழர் நினைப்பார் ரசூலுல்லாஹ் ஏன் மேலதான் பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, யா ரசூலல்லாஹ் இந்த பூமியில் மனிதர்களில் உங்களுக்கு விருப்பமானவர் யார்? அவர் நினைக்கிறாரு அந்த ஹதீஸ் சொல்லும்போது நான் தான் ரசூலுல்லாஹ் சொல்லணும். சொன்னாங்க ஆயிஷா. யா ரசூலுல்லாஹ் அடுத்து யார்? ஆண்கள்ல யார்? நான் தானே. அபூஹா அவங்களுடைய தந்தை, ஆயிஷா அவங்களுடைய தந்தை. அல்லாஹ்வுடைய தூதரை அடுத்து யார்? அம்ரு அப்படி சொன்னாங்க, இனிமேல் நான் கேட்க மாட்டேன். சொல்ல என் பேரை சொல்லணும்ல கவலையா. இப்ப இந்த குணம் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்துச்சு. அதனாலதான் அந்த மக்கள் அவர்கள் சேர்ந்தே இருந்தாங்க, அந்த மக்கள் அவங்களோட நெருங்கி இருந்தாங்க. இந்த குணத்திலிருந்து தாவா செய்யறவங்க விலகி இருந்தா அவங்களோட மக்கள் சேர்ந்து இருக்க மாட்டாங்க. இதுதான் நமக்கு இங்க தேவையான அறிவுரை.